வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவி. முன்குறிச்சிட்டாரு. அவர் முன்குறிச்சதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கலங்காத, கலங்காத, கவலைப்படாத. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய நன்மார்க்கம் எங்க இருக்கு? அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. எனவே கலங்காத. இதுவரை காத்தவர், இதுவரை நடத்தினவர், இனியும் என்னையும் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறார். தேவையில்லாதக்கலாம் தான் சொல்றேன். ஸ்டாப் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்றேன். என் பிள்ளைய பத்தி ஏன் நினைக்கிற? உன் பிள்ளைய இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்க. வளர்த்து கொடுன்னு உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். பெத்து நான் தானே பெத்தேன். ஆமா, நீ தான் பெத்த. உன்னை பெக்க வச்சது அவர் தான். பெத்த வச்சு வளர்க்குறதுக்கும் உரிமை கொடுத்து. ஆனால் ப்ராப்பர்ட்டி யார் ப்ராப்பர்ட்டி? யார் ப்ராப்பர்ட்டி? யார் ப்ராப்பர்ட்டி? ஆமாம். என்ன சொல்லுவாங்க? அனுபவ பாத்தியம்தான் உனக்கு. என்னது? அனுபவ பாத்தியம் மாத்திரம்தான் உனக்கு. அதை நீ உரிமை கொண்டாட முடியாது. இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்பர்ட்டி. இருக்கிற வரை பிள்ளை இருக்கா, சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போ, சந்தோஷமாக தாளாட்டு பாராட்டு எல்லாம் பண்ணு. ஆனால் அது ஓன் சொத்து இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பிள்ளையை கொடுத்தவரை இந்த பிள்ளையை கொடுத்தா நம்ம மற்ற காரியத்தை பார்த்துக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஸோ ஸ்டாப் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப். இதுதான் அதுக்கு அர்த்தம். இது ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கியே? இது எவ்வளோ செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். நினச்சி பார்க்காதெல்லாம் செஞ்சுக்க. நடக்குமா? நடத்தி காட்டினார்ல நம்முடைய வாழ்க்கையில். கிடைக்குமா? கிடைக்க வச்சார்ல நம்முடைய வாழ்க்கையில். அப்போ தேங்க் பண்ணு, தேங்க் பண்ணு. ஏன் worry பண்ற? இதுக்குன்னே பிசாசு அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு. எப்படி நடந்து போனாலும் என் ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதானே என் பிள்ளைங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் நடக்கும். So stop thinking about yourself. அவர் என்னென்னமோ உனக்கு செய்ய நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது கண்டது கடியதை நினைச்சுக்கிட்டு, பிசாசு சொல்றதை நினைச்சுக்கிட்டு, நீயே போட்டு அழுதுகிட்டு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளை நல்லா வரும், வளரும். நம்பு.